This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. சிங்கப்பூர்லேருந்து பாலா கால் பண்ணியிருக்காரு. 12 வயசு அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்தது கொஞ்சம் வளர்ந்து பெருசானதும் வேற 3 நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, என்ன? இது நான் காலேஜ் படிக்கிறப்ப இன்டர்ன்ஷிப் கேரள ஒரு ஹோட்டலில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். இப்போ அங்கே என்ன பண்ணுறது, அப்பப்போ வேலை செய்கிறப்ப பாத்ரூம் போகிறோன்னு போய் சொல்லிட்டு கீழே போயிட்டு லாக்கர் கிட்ட ஒரு ஸ்டோர் ரூம், சின்ன ஸ்டோர் ரூம் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கிடுவேன் அந்த வயசில். அப்போ எனக்கு நார்மலாக நான் எப்படி இந்த அமானுஷங்களை நான் பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு பார்த்தா எனக்கு தெரியாது, நல்ல வேலை என் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் ரொம்ப கனவுல பார்ப்பேன். லைக் அந்த சம்திங் இப்போ நடக்கிற விஷயம் என் கனவுல அப்படியே வரும். அடிஷ்னலாக அங்கே அந்த அமானுஷம் அங்கே இருக்கும். அந்த மாதிரி நான் பார்க்கறதா நிறையா. புரியுதா எப்படி சொல்றேன்? அரண்மனை 1 படம் பார்த்தீங்களா? அரண்மனை 1 நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ட்ரி அவன் தூங்கிட்டு இருப்பாங்க. அன்சிகா பேய் வரும், வினையை காட்டும், ரெண்டு ட்ராப் பிளட் கீழே விழுந்திருக்கும். தென் அவங்க முடிச்சுட்டு போய் பார்ப்பாங்க, அந்த பிளட் அங்க உண்மையிலே இருக்கும். ஸோ அந்த கனவுல நடந்தது உண்மையிலே அங்க நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கேன். லைக் ஹாஸ்டல்ல தூங்குறப்ப சம்திங் கனவுல இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவம் வர மாதிரி இருக்கும், அமுத்தம். தென் கண்ணு முடிச்சு பாக்குறப்ப அந்த உருவம் போறப்ப கதவு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கதவு இருக்கும். சாத்தி அந்த கதவு திறந்து இருக்கும். ஸோ நானே ஒரு கற்பனை பண்ணிக்க மேபி வந்துட்டு போயிருக்கு போல அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் அந்த ஸ்டோர் ரூம்ல படுத்து தூங்கினப்ப நான் நாக்கால உட்காந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கேன், யாருமே இல்லை. ஸோ அப்போ கனவுலையும் அதே மாதிரி அந்த ஸ்டோர் ரூம்ல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். அதே சிச்சுவேஷன் கனவுல வருது. வித்தியாசம் என்னன்னா, நான் ரியல்ல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், கனவுல நான் முழிச்சிட்டேன். நாக்காளி கொஞ்சம் ஒரு 3 ஸ்டெப் தள்ளி ஒரு லேடி உருவம், நல்ல ஞாபகம் இருக்கு. லேடி உருவம் ஒரு ப்ளூ கலர் சட்டை மாதிரி பாஜிக்கு உருவம் மாதிரி போட்டிருக்காங்க, தூடவங்க எதுவும் போடல. அந்த உட்காந்து முட்டி போட்டுக்கிட்டு மூஞ்ச உள்ள விட்டுக்கிட்டு அழுவாங்க. தெரியுமா எப்படி சொல்றது தெரியல. உட்காந்து முட்டி போட்டு தலை குனிச்சு அழுவாங்கல்ல, அந்த மாதிரி அழுகுறாங்க. எனக்கு அது மட்டும் தெரியுது. ஒரு லேடி உருவம் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அழுகுறாங்கன்னு தெரியுது எனக்கு. நான் அப்படியே பேன்னு பாக்குறேன், யாரு இவங்க உட்காந்து அழுகிட்டு இருக்காங்க, சம்திங் ராங்னு தெரியுது. நான் கூப்பிடுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லாம் கனவு நடக்குது. கூப்பிடுறேன், அவங்க தலையை தூக்குறாங்க. எனக்கு கனவு கலைஞ்சிருச்சு. அப்படி கனவு கலைஞ்சு நான் முழிச்ச கையோட சொல்லுவாங்க, இந்த பாடி ஃபீல் சீன்ஸா அது பார்த்து அப்படியே ஏறிடுச்சு. அந்த கான்சியஸுக்கு அப்பதான் வரேன், என்ன நடந்துச்சு இப்ப கனவுல வந்தது இந்த மாதிரினாக்கா அப்ப இங்க இன்னமும் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எந்திரிச்சிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து ஓட்டேன். அதோ அந்த ரொம்ப கண்ண போக மாட்டேன். ஆனா இருந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையே. அது அதே மாதிரி வரலையே உங்களுக்கு ப்ளூ சட்டையை போட்டு. நல்ல வேலை வரல. அது ஒண்ணு கடவுளுக்கு நன்றி. இது வரைக்கும் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். நான் பேசிக்கு கொஞ்சம் பயந்தவன். தம்பிக்கு ஒன்று நடந்துச்சு இடையில. அவன் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.